சார் ஒரு நிமிஷம் சார் சார் இருக்கு சார் நான் உங்களை ஒண்ணுமே பண்ணல சார் 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 அவங்க பிரஸ் மீட் வைக்கிறாங்க சார் நீங்க வந்து இத்தனை பேரும் நீங்க சொல்லுங்க நான் தனியா பேசுறீங்க தனியா பேசுறேன் சார் உங்களுக்கு இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் இங்க பண்ணாக்கா நாளைக்கு எதுனா தவறு ஆச்சுனாக்கா லேடிஸ்க்கு நாளைக்கு எதுனா ஆச்சு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை நம்மளுக்கு இம்மீடியட்டா நீங்க ஆஸ் அண்ட் பொசிஷன் நீங்க கொடுத்துடணும் இடத்த இது வந்து சொல்லிட்டு இதே மாதிரி போய் நிச்சு. கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன விவசாயம் பண்றதுக்கு யார் இருக்காங்க அவங்களுக்கு லேபருக்கு அதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூல்ஸ் கூட. பட் இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கு. நான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஆயிட்டு போயிருக்கோம். நீங்க அங்க பண்ணக்கூடாது, அங்க நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வைக்க கூடாது, அங்க நீங்க விவசாயம் பிசினஸ் பண்ணக்கூடாது, அதனால நம்மளுக்கு அந்த பிசினஸ் பிடிக்கல, அந்த பிசினஸ் வந்து இல்லீகலா இருந்தாக்கா நம்மள வந்து நீங்க வெளியே போடும். நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நம்மளுக்கு ரூலிங் பார்ட்டி பவர் இருக்குது சார். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா யாரும் மினிஸ்டருக்கு போன் வருதாங்க, இன்ஃபுளுன்ஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது முத்தரசன் மேல, கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது ஏழுமலை மேல. அந்த ஏழுமலை முத்தரசன் இந்தியால என்ன கவர்மெண்டா அथवा பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்க ஆர்டினரி சிட்டிசன், அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆர்டினரி நாளைக்கு கோர்ட்ல எஃப்ஐஆர் ஆச்சுனாக்கா வந்து நிக்கணும். இந்த ஹராஸ்மெண்ட்க்கு கோர்ட் சுப்ரீம், கோர்ட் இஸ் சுப்ரீம். அதாவது கவர்மெண்ட் ஃபெயிலியர், என்ன ப்ரொடெக்ட் பண்ணல. ஆர்டிகல் 21 இஸ் வயலேட்டட், ஆர்டிகல் 14 இஸ் வயலேட்டட். ஸோ நான் கோர்ட்டுக்கு போறது தப்பு. கோர்ட்டுக்கு போனா நீங்க ரவுடியை வச்சு ரவுடிங்களை வச்சு நீங்க மெட்டுறீங்க ஆச்சுங்களா. ஸோ அந்த லேடி என்ன பண்ணுவோம், லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபெயிலியர் டு ஸ்டேட் மிஷனரி டு ப்ரொடெக்ட் மீ டு லீட் டிக்னிஃபைட் அண்ட் சேஃப் லைஃப். நான் எவ்ரி சிட்டிசன் இஸ் ப்ரொடெக்டட் டு லீவ் டிக்னிஃபைட் லைஃப், லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஆர்டிகல் 21. தட் இஸ் ஃபெயிலியர். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்துல கருணை கொலையினை வந்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி பெண் வந்து நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து இப்போ சோசியல் மீடியாவில ரொம்பவே பரவிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம நாட்டுல கருணை கொலை அப்படிங்கிறது இருக்கா, இல்ல இது எதனால போட்டாங்க, இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்மோட விவாதிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டோடைய அட்வொகேட் ஃபரூக் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் சொன்னதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கருணை கொலை அப்படிங்கிறது இந்தியாவுல இல்ல, மற்ற நாடுகள்ல இருக்கா என்னங்கிறது தெரியல எனக்கு. இந்தியாவுல அப்படிங்கிற ஒரு சட்டமே இல்ல. இந்த சட்டத்துல என்னை வந்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனி பெண் வந்து நோட்டீஸ் போட்டிருக்காங்க, பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இது எதனால, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறது நம்மளுடைய நேர்களுக்கு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. உங்க சேனலுக்கு வெல்கம் சார். நீங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க. இது வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அரசியல் கேன்சர்ல மாட்டிக்கினேன். அரசியல் கேன்சர்ன்னு சொல்றேன், பொலிட்டிக்கல் கேன்சர். கேன்சர் என்ன மாதிரி இருக்குது, எப்படி சிஸ்டம் ஒர்க் பண்ணுது அரசியல்வாதிகளுக்கு, எப்படி ஒரு லேடிக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் ஆனாக்கா இந்த லெவலுக்கு போனோம்னாக்கா கருணை கொலைக்கு அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். இதுக்கு இம்பார்ட்டன்ட் உங்க முன்னால வைக்கணும். ஏன்னா ஸ்ரீ சாயஸ்ரீ லக்ஷ்மி இவங்க வந்து அதுக்கு முன்னால நான் என்னன்னாக்கா உங்களுக்கு கிளாரிஃபை கொடுக்குறேன். இந்தியாவுல வந்து யூத்தனேஷியா வந்து இல்லை, பர்மிஷன் இல்லை. ரேர் ஆஃப் த ரேர் கேஸ் இருந்தாக்கா சுப்ரீம் கோர்ட் அது மேல எடுக்கிறான். எப்படி இப்போ ரேப் கேசஸ்ல டெர்மினேட் பண்ணோம்னாக்கா கோர்ட் அனுமதி கேட்கறாங்க. அதே மாதிரி வந்து கேன்சர் பேஷண்ட்டு, அப்புறமா வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெட் பெட்டு, பிரெயின் ஹேமரேஜ் ஆயிட்டு வருஷம் கணக்கில் இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூத்தனேஷியா யூரோப்ல வேலிட் இருக்குது, யூரோப் அமெரிக்கால. இந்த யூத்தனேஷியா ஒரு வேர்டு என்னன்னாக்கா மர்சி கில்லிங், கருணை கொலை. மர்சி கில்லிங்ல வந்து என்னத்துக்கு இது இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கணும்னாக்கா ஒரு லேடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஸ்ரீ சாய் ஸ்ரீ லக்ஷ்மி ஆனவர், இவங்க வந்து சென்னை ரெசிடென்ட்ஸ். இவங்க வந்து 6 months பேக் ஒரு டி நகர்ல இன்ஃபேமஸ் ரோடு, சிலவர் சிவாஜி கணேசன் ரோடுன்ட்டு டி நகர்ல வெரி ஃபேமஸ் ரோட். அந்த ஃபேமஸ் ரோட்ல வந்து ஒரு ஷாப் அவைலபிள் இருக்குது, ஒரு 7000 square feet இடம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க. யாருது அதுன்னு சொல்லிட்டு டூலெட் போர்டு இருக்கும். அந்த டூலெட் போர்டு வந்து இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிட்டு அங்கே வெரிஃபை பண்றாங்க. வெரிஃபை பண்ணாக்கா இந்த இடம் வந்து பாலன் இளையம்மா
கிரவுண்ட் ஃப்ளோர். பாலன் நிலையம் யாருதுன்னு கேட்டாக்கா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவங்களோட பில்டிங் சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம், அவங்க பில்டிங் வந்து அவங்களுதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறாங்க, நான் விவசாயம் பண்றாங்களே அந்த விவசாயிகிட்ட வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் பழம் ஏதோ இருக்கோ அதெல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டு ரைஸ் எல்லாம் இங்க வந்து நான் பேக்கிங் பண்ணிட்டு ஃப்ரோசன்ல வச்சுட்டு ஃப்ரீஸ்ல அந்த ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி டைரக்ட். இது லாபம் வந்து டைரக்டா வந்து விவசாயம் யார் பண்றாங்க அவங்களுக்கு லாபம் போகுது, இதோட லாபம். பிளஸ் இங்க ஒரு 50 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவரும் சந்தோஷப்பட்டாரு. ஸ்ரீ முத்துவரசன் வந்து பார்ட்டி செக்ரட்டரி, ஏழுமலைன்னு சொல்லிட்டு அவரு பார்ட்டி இன்சார்ஜ். இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க என்ன பண்றாங்க, டிராஃப்ட் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. 11 இயர்ஸ்க்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்க பண்றது. இதுல வந்து 30 லட்சம் நீங்க அட்வான்ஸ் கொடுக்கணும். மாசத்துக்கு வந்து 5,72,600 சேஞ்ச் இதோட வாடகை ஸ்கொயர் ஃபீட் கனெக்ட் போட்டு. அப்புறமா இதோட காமன் ஏரியா அதெல்லாம் சேர்த்து ஒரு 6 lakhs சேஞ்ச் வரும். எலக்ட்ரிசிட்டி நீங்க பே பண்ணோன்ட்டு சரின்ட்டு நம்ம அதுக்கு ஒத்துக்குன்னு இமீடியட்டா பேங்க்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்றோம். அமௌண்ட் 30 லட்சம் டிரான்ஸ்பர் அவுட்னால இவங்க வந்து டிராஃப்ட் காப்பி கொடுக்குறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வருது. 2 months இப்போ பில்டிங் எம்டி இருந்துனாக்கா ஃபர்னிச்சர்ஸ் ஃபிக்சர்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஓனர் வந்து கிரேஸ் பீரியட் கொடுக்குவாங்க. அந்த கிரேஸ் பீரியட்ல வந்து 2 months டைம். நீங்க 2 months வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. 3வது மாசத்துல இருந்து நீங்க ரெண்ட் கொடுக்கணும். 3வது மாசத்துல இருந்து கரெக்டா இப்போ வரைக்கும் அப் டு டேட் இந்த மாசம் ரெண்ட் அதுக்கு ரிசிப்டும் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் ஒரு மாசம் சார் ரிசிப்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா தனி மனிதன் பேர்ல கொடுத்திருக்காங்களா இல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேலேயே கொடுத்திருக்காங்க ரிசிப்ட். ஓகே ஓகே. முத்துரசன் சைன் பண்ணிக்கிறாரு. அந்த அவங்களுக்கு வேரியஸ் அக்கௌண்ட் இருக்குது, தெரியல எந்த அக்கௌண்ட்ல என்ன கொடுத்தாங்கன்ட்டு. பட் நம்மளுக்கு எந்த அக்கௌண்ட் கொடுத்தாங்க அந்த அக்கௌண்ட்ல நம்ம டிரான்ஸ்பர் பண்ணோம் 30 லட்சம். அதுலயே அதே அக்கௌண்ட்ல ரெண்ட் கூட போயின்னு இருக்கு சார் மாசமா. எலக்ட்ரிக் பில் அப்புறமா நம்ம கேட்டோம் சார், நம்ம ஜிஎஸ்டி பண்ணோம், ஜிஎஸ்டிக்காக நம்மளுக்கு நீங்க அக்ரிமெண்ட் பண்ணி கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க ரெண்டல் ரிசிப்ட் கொடுங்க, நம்ம சாரு வெளியே போய்க்கிறாரு வராரு இங்க போறாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாசம் கணக்குல போயிடுச்சு. நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கம்யூனிகேஷன் பண்றதுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கணும்னாக்கா பொசிஷன் என்ன இருக்குது, ஓனர்ஸ் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வேணும். லால வந்து என்னன்னாக்கா 11 monthsக்கு அப்புறமா லா என்ன சொல்றதுனாக்கா above 11 months எனி டாக்குமெண்ட் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி இமெயில் அனுப்புறோம். நம்ம இமெயில் அனுப்பிச்சாக்கா செகண்ட் நம்மளோட இமெயிலுக்கு அவங்க ரிப்ளை என்ன பண்றாங்க, நீங்க வெக்கேட் பண்ணுங்க, உங்களால எல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ரீசன் எப்போ இது வருது, இம்மீடியட்டா வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லை, நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நீங்க எந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இங்கன்ட்டு டெய்லி ஒரு 10 பேர் வருது, 5 பேர் வருது. நீங்க எப்படின்னு நினைக்க போறீங்க, இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் இங்க பண்ணாக்கா நாளைக்கு எதுனா தவறு ஆச்சுனாக்கா லேடிஸ்க்கு நாளைக்கு எதுனா ஆச்சு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நம்மளுக்கு இம்மீடியட்டா நீங்க ஆஸ் அண்ட் பொசிஷன் நீங்க கொடுத்துடணும் இடத்த இதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி போய் நிச்சு. நம்ம என்ன பண்ணோம், வேற ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கடியில இம்மீடியட்டா வந்து நம்ம கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டோம் சார். கோர்ட்ல கேஸ் போட்டு நம்ம அந்த கேஸ்ல வந்து கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்றோம். ஃபைல் பண்ணிட்டு கோர்ட் கேஸ் OS நம்பர் 6639 of 2024, OS நம்பர் 6639 of 2024. இந்த கேஸ் வந்து விஷ்ணு ஏஜென்சி, அதோ சாய் ஸ்ரீ லக்ஷ்மி ப்ரொப்ரைட்டர் ஆஃப் விஷ்ணு ஏஜென்சி பண்றாங்க. இதுல வந்து பிளைண்டிஃப் டிஃபெண்டன்ட் வந்து ஆர் முத்தரசன் ஸ்டேட் செக்ரட்டரி. ஸோ இது கோர்ட் வந்து அள்ளிக்குளம் கோர்ட், தட் இஸ் 22nd அடிஷனல் சிட்டி சிவில் ஜட்ஜ் அள்ளிக்குளம். இந்த கோர்ட் வந்து கோர்ட்ல கேஸ் இப்போ மேட்ரு சீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த மேட்ரு கோர்ட்ல சீஸ் ஆனதோ இவங்க வந்து இப்போ இமீடியட்டா கோர்ட் கேஸ் வாபஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்கள அப்ளிகேஷன்ல இவங்கள த்ரெட்டனிங் பண்ணிக்கிறாங்க.
இல்லைனாக்கா 24 ஹவர்ஸ்ல என்ன ஆகுது பாருங்க, கோர்ட் கேஸ் வாபஸ் பண்ணுவோம். நம்ம அந்த கோர்ட் கேஸ் வாபஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நம்ம யாருக்கு? பிரின்சிபல் செக்ரட்டரி, தட் இஸ் மிஸ்டர் முருகானன், சீஃப் செக்ரட்டரிக்கு, அப்புறமா பிரின்சிபல் செக்ரட்டரி ஹோம் டிபார்ட்மெண்ட், கமிஷனர் ஆஃப் போலீஸ், டெப்டி கமிஷனர், தட் இஸ் மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் மேல ஆஃபீஸ் இருக்கு, டெப்டி கமிஷனர் ஆஃபீஸ் ஸ்ரீநகர், இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்குறோம். 4/12/2024 கொடுக்குறோம். இந்த ஸ்டேஷன்ல வந்து டைரக்டாவோ கொடுக்குறோம். பாருங்க, தமிழ்நாட்டுல ஒண்ணு வந்து ரொம்ப தப்பு, இந்தியாவிலே எங்கேயுமே இல்லை. எதனா காப்பி ஏத்துன்னு போய் கொடுத்தா பப்ளிக்கு என்டாஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லைங்க. நம்ம ஐயா சொல்லிக்கிறாரு என்டாஸ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கும் ஒரு காப்பி கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் போட்டு போனோம், ரிசீவ் பண்ணிக்கிறாங்க 4ஆம் தேதி. அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அது மேல அது ஆக்ஷன் எடுக்காது. என்ன ஆச்சுனாக்கா, இப்போ இதே மாதிரி வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுதுனால இந்த அம்மா வந்து சாய் ஸ்ரீ லக்ஷ்மி லோன் வாங்கிட்டு தன்னோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு மார்டிகேஜ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் மோர் தென் 4-5 crores அந்த பில்டிங்ல ஃப்ரீசர் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அந்த ஃப்ரீசரே வந்து 4 கோடி ரூபாய். இந்த எல்லா பொருள் என்னென்னது அந்த பில்டிங்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவங்க என்ன ப்ரெமிசிட்டி எல்லாம் இன்சூரன்ஸ் ஆகிக்குது. யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் ஆகிக்குது. அந்த இன்சூரன்ஸோட ப்ராடக்ட் உள்ள இருக்குது. ஏன்னா 50 பேர் பேக்கிங் யூனிட்ஸ்ல இது பக்கத்துல வச்சு ஒரு டீ ஷாப் மாதிரி ஓபன் பண்ணலாம், லோக்கல்ல கூட சேல் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் ஜனங்களுக்கு சரௌண்டிங் ஏரியாவுக்கும் டெவலப் ஆகும். இது எல்லாம் டைரக்ட்லி பெனிஃபிட் வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு போவோன்ட்டு. கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன, விவசாயம் பண்றதுக்கு யார் இருக்காங்க அவங்களுக்கு, லேபருக்கு, அதுதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூல்ஸ் கூட. பட் இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கு. நான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஆயிட்டு போயிருக்கோம், நீங்க அங்க பண்ணக்கூடாது, அங்க நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் வைக்க கூடாது, அங்க நீங்க விவசாயம் பிசினஸ் பண்ணக்கூடாது, அதனால நம்மளுக்கு அந்த பிசினஸ் பிடிக்கல, அந்த பிசினஸ் வந்து இல்லீகலா இருந்தாக்கா நம்மள வந்து நீங்க வெளியே போடுங்க. லீகல் பிசினஸ் பண்றதுக்கு இடம் இல்லைன்னாக்கா அப்போ என்ன பிசினஸ் பண்ணுவாங்க லேடிஸ்? ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றாங்க. 50 வீட்டுல வந்து ஆளுக்கு 5 பேரானாக்கா நீங்க பாருங்க, அது 250 ஃபேமிலி வந்து அதுல பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. அந்த பொறுப்பு வந்து இவங்க ஸ்டாப் பண்றாங்கனாக்கா அது எவ்வளவு தூரத்துக்கு நியாயம்? நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நம்மளுக்கு ரூலிங் பார்ட்டி பவர் இருக்குது சார். நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனாக்கா யாரோ மினிஸ்டருக்கு போன் வருதாங்க, இன்ஃபுளுன்ஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது முத்தரசன் மேல, கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது ஏழுமலை மேல. அந்த ஏழுமலை முத்தரசன் இந்தியால என்ன கவர்மெண்டா அथवा பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? அவங்க ஆர்டினரி சிட்டிசன், அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆர்டினரி நாளைக்கு கோர்ட்ல எஃப்ஐஆர் ஆச்சுனாக்கா வந்து நிக்கணும் அவங்க. இந்த ஹராஸ்மெண்ட்க்கு கோர்ட் சுப்ரீம், கோர்ட் இஸ் சுப்ரீம். கோர்ட் மேல வந்து முத்தரசனும் இல்ல, சீஃப் மினிஸ்டரும் இல்ல, அவங்க மேல யாருமே இல்ல. இவங்க இவ்வளவு பேசுறாங்கன்னா நாளைக்கு அந்த லேடிக்கு எதனா ஆச்சுனாக்கா அதுதான் வந்து அந்த லேடிஸ் இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு நான் யார் யாருக்கு லெட்டர் எழுதிக்கிறாங்க 14ஆம் தேதி 12ஆம் மாசம் 24க்கு வந்து இந்த லெட்டர் வந்து ஆல்ரெடி வந்து யார் யார் போய்க்குதுன்ட்டு இந்த லெட்டர் நான் சொல்றேங்க. இந்த லெட்டர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறது ஜனாதிபதி, ஹிஸ் எக்ஸலன்சி ஸ்ரீமதி திரௌபதி முர்மு, ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, டெல்லி அவங்களுக்கு. அப்புறமா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு, அப்புறமா நரேந்திர மோடிஜிக்கு ஆயிட்டு போயிருக்கோம். அமித் ஷாஜிக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க ஹோம் மினிஸ்டருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டு போயிருக்கோம், அமித் ஷாஜி ஹோம் மினிஸ்டர் அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா ஹிஸ் எக்ஸலன்சி ஸ்ரீராம் கல்பட்டி ராஜேந்திரன், ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ், அவங்களுக்கு அனுப்புறாங்க. ஹிஸ் எக்ஸலன்சி ஆர்.என். ரவி, ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுக்கு அனுப்புறாங்க. ஹிஸ் எக்ஸலன்சி விஜய் கிஷோர் ராத்கர், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சேர்பர்சன், அவர் அனுப்புறாங்க. அப்புறமா விஜய் பாரதி சயானி, ஹிஸ் எக்ஸலன்சி விஜய் பாரதி சயானி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், டெல்லி, அவங்களும் அனுப்புறாங்க. ஹிஸ் எக்ஸலன்சி என் முருகானந்தம், ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு, அவங்களுக்கு அனுப்புறாங்க. ஹிஸ் எக்ஸலன்சி தீரஜ் குமார், பிரின்சிபல் செக்ரட்டரி ஹோம் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுக்கு அனுப்புறாங்க. ஹிஸ் எக்ஸலன்சி மணிக்குமார், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தமிழ்நாடுக்கு அனுப்புறாங்க. திரு சங்கர் ஜெய்வால், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அவங்களுக்கு அனுப்புறாங்க. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் நார்த் ஜோன் ரயில்வே, அவங்களும் அனுப்புறாங்க. கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை, அவங்களுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா வந்து டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ்
மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டி நகர் அவங்கள அனுப்புறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் இத்தனை பேருக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த மாதிரி கருணை கொலையை வந்து கேட்டிருக்கிறேன், அனுமதி கேட்டிருக்கிறேன். நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு இன்டிமேஷன். இதுல என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி இதுல ஹெட்லைன்ஸ் என்னன்னாக்கா, சீக்கிங் ஆர்டர்ஸ் ஃபார் யூத்தனேஷியா, அது கருணை கொலை, ஃபார் ஃபெயிலியர் டு ஸ்டேட் மிஷனரி, ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டேட் மிஷனரி, அதாவது கவர்மெண்ட் ஃபெயிலியர், என்ன ப்ரொடெக்ட் பண்ணல. ஆர்டிகல் 21 இஸ் வயலேட்டட், ஆர்டிகல் 14 இஸ் வயலேட்டட். ஸோ நான் கோர்ட்டுக்கு போறது தப்பு. கோர்ட்டுக்கு போனா நீங்க ரவுடிங்களை வச்சு நீங்க மெட்டுறீங்க ஆச்சுங்களா. ஸோ அந்த லேடி என்ன பண்ணுவோம், லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபெயிலியர் டு ஸ்டேட் மிஷனரி டு ப்ரொடெக்ட் மீ டு லீட் டிக்னிஃபைட் அண்ட் சேஃப் லைஃப். நான் எவ்ரி சிட்டிசன் இஸ் ப்ரொடெக்டட் டு லீவ் டிக்னிஃபைட் லைஃப், லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஆர்டிகல் 21, தட் இஸ் ஃபெயிலியர். ஏன்னாக்கா முத்துவரசன் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்ல, அவர் வந்து ஸ்டாலினோட ஹெட். அவரு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு யார் ஸ்டாலின் தான், அவருக்கே ஹெட் ஆகிட்டுக்கிறார் அவரு. அதனால அவர் என்ன நினைச்சாலும் என்னன்னா 24 hours டைம் கொடுக்கலாம். அவர் மிரட்டலாம், அவரை யாருன்னா இல்லீகல் கூப்பிட்டு கன்ஃபைன் பண்ணலாம், இல்லீகலா வைக்கலாம், அவங்களால எதாமே முடியும். அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அவர் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட மேல. அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால்தான் அவர் வந்து அவ்வளவு பவர் வச்சுக்கின்னு யாருக்குமே இல்லீகலா வந்து, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லீஸ் கொடுக்குறோம்னா 6 மாசம் ஆயிக்குது. 6 மாசத்துல நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணனா நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஷுட் டேக் நோட் ஆஃப் திஸ். என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணி பில்டிங் வந்து அது கால்குலேஷன் ஆகணும். சிபிஐ ஷுட் இன்வெஸ்டிகேட் திஸ் மேட்டர். என்னென்ன பில்டிங்ல இன்ன வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை காசு வாங்கிட்டு அக்கௌண்ட்ஸ்ல போய்க்குதுன்னு சொல்லிட்டு அது சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணோம். ஸோ இந்த லேடிக்கு வந்து வேற ஆப்ஷன் கிடைக்கல. அந்த ஆப்ஷன் கிடைக்கலனால இந்த லேடி வந்து வெரி ஸ்பெசிபிக்கா மிஸ்டர் முத்தரசன், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா செக்ரட்டரி தமிழ்நாடு, மிஸ்டர் ஏழுமலை பார்ட்டி ஒர்க்கர், லீலா மேரி, மிஸ்டர் பெரிசாமி, இவங்க எல்லாம் வந்து வஹீதா, மிஸ்ஸஸ் வஹீதா, இந்த இத்தனை பேர் வந்து இது பேக்ரவுண்ட்ல இதெல்லாம் செய்யறாங்க. அதனால வந்து எனக்கு என்னன்னாக்கா, நீங்க சொல்லும் சொன்னீங்க, அதாவது மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முத்தரசன் அவர்கள் வந்து டைரக்டா இன்வால்வ் ஆகுறாரு. அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் வந்து ஒரு சின்ன விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கூடிய அவசியம் என்ன சார்? சார் நான் என்னன்னாக்கா, விஷயம் சின்னதா பெருசா எக்ஸ்போஸ் ஆகியிருக்குது. இப்போ இந்த மாதிரி எத்தனை எக்ஸ்போஸ் ஆகுதோ அது தெரியல. இந்த அம்மா வந்து ஏதுனால இது மாதிரி ஆயிருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆயிருக்குது, அது சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். அது இன்வெஸ்டிகேஷன் வந்து அப்ராப்ரியேட் ஏஜென்சி பண்ணாக்கா அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேட்கணும். முத்துரசன் வந்து இந்த மாதிரி மாசத்துக்கு 6 lakhs வந்து அன்அக்கௌண்டடா நீங்க அக்கௌண்ட்ல வாங்குறீங்க, ஆனா வித்தவுட் லீஸ் அக்ரிமெண்ட் வாங்குறீங்கனாக்கா ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆல் இந்தியா இருக்கிற பார்ட்டி வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் எப்படி கொடுத்தீங்க, அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணவங்கனாக்கா ஏன் வானான்றீங்க. இப்போ வந்து உங்க இஷ்டமா ஒருத்தர் குத்துட்டு அங்க 10 பேர் 50 பேர் பொறுப்பு இருக்குது. நான் சொல்ற மாதிரி 250 ஃபேமிலிஸ் வாழ்றாங்க அந்த பொறுப்புல. இடி தமிழ்நாட்டுல வந்து விவசாயம் இருக்கிறவங்க எத்தனை வந்து பண்ணோம். நீங்க குத்துட்டு உங்களுக்கு தேவை இருக்கிறப்போ நீங்க குத்து, நீங்க எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கறோம் நீங்க மாட்டிக்குவீங்கன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாக்கா நீங்க மாட்டிக்குவீங்க, ஆன்சர் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்குன்னு சொல்லிட்டு, இந்த பில்டிங்கோட அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேற அக்கௌண்ட்ல வாங்கிட்டு நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இந்த லேடி வாய்ஸ் ரைஸ் பண்ணோம். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா லேடிஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். விவசாயம் பண்றவங்க இவங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஆனாக்கா இன்னைக்கு வந்து இந்த அம்மா காய்க்குது, நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லா லேடிஸ் ஆகுது. வேற வந்து இந்த அம்மாவோட லாஸ்ட் என்ன சொல்ல போறாங்க, இந்த அம்மா லேடி லாஸ்ட் அவங்களோட வேர்டு என்ன இருக்குதுன்னாக்கா, இப்போ ஐ விஷ் my sincere request would be considered and give a quietus to my suffering, and my soul will rest in peace only when the law of the land takes appropriate and effective legal action by directing state machinery, police and other authorities against Mr. Mutharasan and other person named above so involved. And சொல்லிட்டு இதுல எனக்கு நியாயம், நீங்க எனக்கு நியாயம் கொடுத்து எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க கருணை கொலை பண்றதுக்கு. இதாட்டு இது இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சிருந்தோம். நேற்று அந்த அம்மா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஏழுமலைன்றவரு வந்து உள்ளவே போடுறாரு. அது
கோர்ட்டுக்கு போக கூடாது, பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணக்கூடாது, அதோட கண்டிஷன் அவங்களுக்கு. என்ன இருந்தாலும் போலீஸ்க்கும் அதுதான் போலீஸ்கார் ஆபீசர் சொல்றாரு எனக்கு, சார் ஏன் சார் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி வந்தேன் அங்கேன்ட்டு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்றதே தப்பு, கோர்ட்டுக்கு போறது தப்பு. நம்ம எதுவுமே இல்லை, அவங்க என்ன ரூல் இருக்குது அதுவும் ரூல்ஸ் முத்தரசன் அவங்க குரூப் என்ன ரூல்ஸ் சொல்றாங்க அந்த இது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சென்ட்ரல்ல வந்து சீரியஸா இந்த இஷ்யூவை எடுக்கணும். அதான் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். இப்போ நான் கோர்ட்ல மூவ் பண்ணிருக்கிறேன். இப்போ அந்த பில்டிங்ல வந்து இல்லீகலா ரவுடிங்ல எடுத்துன்னு வந்து வெளியே போடுற மாதிரி நேற்று அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆனா 100 நம்பர் போட்டு கமிஷனர் ஆபீஸ்ல போட்டு போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. கேமரா போட்டு இருக்கிறோம். இன்சூரன்ஸ் ப்ராப்பர்ட்டி அது. அந்த ப்ராப்பர்ட்டியில எதனா ஆச்சுன்னா ரெஸ்பான்சிபிள் வந்து டைரக்டா சிபிஐ பார்ட்டி முத்தரசன் பர்சனலா ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவாரு. இன்சூரன்ஸ் ப்ராப்பர்ட்டி மேல எதனா நான் ரிக்வெஸ்ட் என்னன்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஒரு லேடியோட போலீஸ் கம்ப்ளைண்ட் இவ்வளவு கொடுக்குறாங்க, அது மேல என்கொயரி பண்ணிட்டு எஃப்ஐஆர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஆஸ் பர் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஆனரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அது எட்டாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பயப்படாத, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவங்க வேலை அவங்க சேர்ந்தாக்கா இந்த அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கும். ஒரு வீடு ஒரு லைஃப் காப்பாத்துக்கலாம். அந்த இந்த லைஃப் இந்த அம்மாவோட லைஃப் காப்பாத்துக்கிறது சப்போர்ட் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஜனம் சப்போர்ட் வேணும். இது என்ன அநியாயம் ஆயிருக்குது, இதுக்கு வந்து ரைட்ஸ் எடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணி இந்த என்ன ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி சிபிஐ வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் பார்ட்டி. அந்த மாதிரி பார்ட்டியில வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த மாதிரி அவங்களதே பில்டிங்கு அதே இந்த விஷயம் ஆகுதுனாக்கா இட் இஸ் எ வெரி ரெகுலேட்டபிள் இஷ்யூ சார். நான் அவ்வளவு சொல்லி இந்த கருணை கொலை பத்தியும் இதுக்கு பின்னாடி இருந்தக்கூடிய காரணங்கள் பத்தியும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு தூரம் நீங்க முன்னெடுத்து இந்த வழக்கு நடத்துறீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். ஆஸ் அட்வொகேட் நம்ம டியூட்டி வி ஷுட் ப்ரொடெக்ட் த லா. அந்த டியூட்டி நம்ம பண்ணிருக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.